ஹாயில் வெல்கம் பேக் மக்களே. இப்போ நம்ம எந்த ஜாபை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்டில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஜாபை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறுலாம் வந்து லீவுங்க. ஹைகோர்ட்டில் வந்து உதவியாளருக்கான ஒரு பணியை தான் வெளியிட்டிருக்காங்க. அதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லாம் பின்னாடி நம்ம பேக்கில் பார்க்கலாம். அது எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார்க்கலாம். இதோடைய லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன், வேணுன்றவங்க எடுத்துக்கங்க. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா 44,000 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது ரெண்டு டைப், ரெண்டு இல்லை 3 டைப் ஜாப் வந்து விட்டுருக்காங்க. இது முழுக்க முழுக்க பர்மனன்ட் ஜாப்ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 31/12/2024 வரைக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன், வேணுன்றவங்க எடுத்துக்கங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட்டு முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து வெளியே வந்திருக்க ஒரு அருமையான ஜாப். இது நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இப்போ ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா 31/12/2024 வரைக்கும் லாஸ்ட் டேட் வரைக்கும் இருக்குங்க. இதுக்கான வேக்கன்சி என்னென்ன விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் மாஸ்டருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு அண்டு பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது லெவல் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 11 அண்ட் 8 லெவல்ன்ற மாதிரி தான் வரும் கேட்டகரி. இதுக்கான சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 67,000 47,000 44,000 அந்த மாதிரி தாங்க பேசிக் சேலரி கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கே. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லா டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஸ்பீடாக இது பண்ணியிருக்கணும், டைப் படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி முடிச்சிருக்கணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், நாலேஜ் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பர்சனல் அசிஸ்டண்ட், போஸ்ட் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தாங்க, டிகிரி எதனா முடிச்சிருக்கணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நாலேஜ் ஷார்ட்னஸ் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஏஜ் ரெக்குயர்மெண்ட்டு இங்கே போட்டிருக்காங்க. கோர்ட் மாஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 to 45 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சீனியர் பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 to 13 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்கு 18 to 30 இயர்ஸ் வரைக்கும் தான் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்டிக்கு அப்புறம் ரிலாக்ஸேஷன் எல்லாமே இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க, பார்த்துக்கங்க மக்களையும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றது இங்கேயே போட்டு வச்சுருக்காங்க செலெக்ஷனு. அதாவது போஸ்ட் வைஸாக வந்து எக்ஸாம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோர்ட் மாஸ்டருக்கு தனியாக கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அண்ட் வந்து இன்டர்வியூ எப்படி இருக்கும் அண்டு கம்ப்யூட்டர் நாலேஜ்லாம் எவ்வளோ டெஸ்ட்டில் வச்சுருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கங்க மக்களே. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல சென்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. தமிழ்நாட்டில் இதுவில் எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்குங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓபிசி ஜென்ரல் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாம் ஃபீஸுக்காக. எஸ்சி எஸ்டிக்கு எக்ஸ் சர்வீஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 250 போதுங்க. இதோடைய க்ளோஸ் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 25/12/2024 வரைக்கும் க்ளோசிங் டேட் இருக்குது. அதுக்குள்ளே சீக்கிரமாக முடிச்சணும். இது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன எக்ஸாம் எப்படி சிலபஸ்லாம் வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஓகே மக்களே, இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய், see you.